ஆடி மாதம் கடைசி 5ஆம் வெள்ளிக்கிழமை கூடவே வரலட்சுமி பூஜையும் கூட. என்னோட தங்கச்சி சுகாசினி தான் வரலட்சுமி பூஜையை வச்சுருந்தாங்க. 2 சைடும் குத்து விளக்கு ஏற்றி அம்மனை அலங்காரம் பண்ணியிருந்த விதம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கூடவே தாம்பூலமும் ரெடியாக இருந்துச்சு. தாம்பூலம் கொடுக்கும்போது மங்களகரமான பொருட்கள் இருக்கணும். அதை விட முக்கியமாக அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். எது கொடுக்குறோமோ இல்லையோ, முக்கியமாக வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், திருமாங்கல்ய கயிறு, மஞ்சள், குங்குமம் இவைகள் கண்டிப்பாக இருக்கணும். அதற்கு பிறகு வைக்கிறது எல்லாமே நம்மளோட விருப்பத்தை பொறுத்து தான். கண்ணாடி வளையல், கண்ணாடி, சீப்பு, மருதாணி கோன் இவைகள் எல்லாமே நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து தான். தாம்பூலம் கொடுக்கும்போது கண்ணாடி வளையல் ரொம்பவே முக்கியமாக இருக்கணும். எத்தனை தாம்பூலம் வேணாலும் சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாம். வைக்கிறதுல நம்ம ஒன்று எடுத்துகிட்டு மற்றவைகளை சுமங்கலிகளுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வரலட்சுமி பூஜை அன்னைக்கு நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கலாம். அதே போல் பிறர் கொடுக்குறதையும் நம்ம வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கோவிலில் கொடுக்குற மஞ்சள் குங்குமத்தை வேண்டாம்னு சொல்லாமல் நம்ம வாங்கிக்கணும். வாழ்க வளமுடன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.